சிலம்பரசி. என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், டைலரிங் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹைட் பண்ணாமல் ஓப்பனாக எல்லாத்தையும் சொல்லி தருவேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். என்னோட அப்கமிங் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை, அதாவது ஜூன் 20, அதில் ஸ்பெஷலாக என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னா பாக்கெட்டுக்கு ஜிப் வச்சு எப்படி தைக்கணும். இந்த அவுட்ஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் நான் ஜிப்பு கொடுத்துருக்கேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லித்தர போகிறேன். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரு என்னன்னா 3 டாட் ப்ளவுஸ்க்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது தான். அதை பார்த்துடலாமா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம லென்த்து எப்போவுமே மெஷர்மெண்ட் எப்போவுமே லென்த்தில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டு இதுதான் நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட். ஓகேவா? இந்த ஷோல்டரில் மிட் எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம மெஷர்மெண்ட் டேப்பை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே இருந்தால் நம்ம லென்த் எடுப்போம். என்ன நீங்கள் மெஷர்மெண்ட், அதாவது எந்த அவுட்ஃபிட் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து லென்த்து தான். எப்படி எடுக்கணும்னா இந்த மெட்டல் டிப் இருக்கு இல்லையா, இது வந்து என்னோட மிட் ஷோல்டரில் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பேக்கோட லென்த்தை தான் நான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். எவ்வளோ எனக்கு தேவை அப்படின்றத இந்த டேப்பை பிடிச்சி இங்கே நான் இப்படி செக் பண்ணிக்குவேன். ஓகேவா? செக் பண்ணிவிட்டு இந்த நம்பர் என்ன அப்படின்றத எடுத்து பார்ப்பேன். இதுக்கு என்னெல்லாம் ரூல் இருக்குது அப்படின்னா லென்த் எடுக்கிறதுக்கு உங்களோட பிரேசியர் முடியுது இல்லையா, அந்த முடியறதுலேருந்து 0.5 கீழே எடுக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து 1 இன்ச் வரைக்கும் எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு இந்த இடத்துல ஒரு மடிப்பு இருக்கும், லவ் ஹேண்டில்னு சொல்லுவோம் இல்லையா, அது சில பேர் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு அது தெரியக்கூடாது, அது மறையணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ லென்த் வந்து அவங்களுடைய விருப்பம்தான். ஆனால் பிரேசியர் முடிஞ்சது அதுக்கு கீழே 0.5 இதான் லென்த் எடுக்கணும். ஆனால் அவங்களோட ரெகுலர் லென்த் எவ்வளோ கேட்குறாங்களோ அதை கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பேக் நெக்கோட டெப்த்து, நெக்கு டீப் எப்படி எடுக்கணுன்றத நான் ஃப்ரண்ட்டில் சொல்லி காட்டுறேன். இங்கே நான் லென்த் எடுக்கிறதுக்கு எங்கே நான் ப்ளேஸ் பண்ணணும் அங்கே தான் என்னோடய டேப் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவர் த பஸ்ட் இது ப்ளேஸ் ஆகும். பஸ்ட்டுக்கு மேலே தான், பேக்குக்கு வந்து நம்ம அப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, பட் ஃப்ரண்ட்டில் போடும்போது இப்படி சொல்கிறேன். ஸோ நெக் டீப் எடுக்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு 8 இன்ச் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, கிளைண்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஃபிங்கர் வச்சுக்கோங்க. இல்லை அவங்க கூச்சப்படுறாங்கன்னா அவங்கள ஃபிங்கர் வைக்க சொல்லுங்கள். 8 நம்பர் 8ல் இப்படி ஃபிங்கர் வைக்க சொல்லுங்கள். வச்சுட்டு இந்த டேப்பை இப்படி திருப்பி காட்டுங்க. திருப்பி காட்டினீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் டீப் வரும். ஓகேவா அப்படின்னு கேட்டுக்கோங்க. பேக்குக்கும் இதே மாதிரி தான் நெக் டீப் எடுக்கணும். ஓகேவா? இப்போ பேக்கோட லென்த்து 2 முடிஞ்சிச்சு. ஒன்று நெக்கோட லென்த்து, இன்னொன்று ப்ளவுஸோட லென்த்து எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஃப்ரண்ட்டோட லென்த்து, ஃப்ரண்ட்டு ஷோல்டர்லேருந்து பஸ்ட்டு பாயிண்ட்டு, ஷோல்டர்லேருந்து அண்டர் பஸ்ட் எப்படி எடுக்கணும்னு பாருங்கள். கரெக்டாக அந்த மெட்டல் டிப்பை வந்து நீங்கள் என்னை பார்க்கும்போது எந்த இடம் இங்கே தெரியுதோ அங்கே தான் அந்த மெட்டல் டிப் இருக்கணும். அப்போ நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கண்ணாடி முன்னாடி நின்று எடுத்தால் தான் உங்களால் அதை கரெக்டாக எடுக்க முடியும். நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கண்ணாடி முன்னாடி தான் இருக்கணும். கண்ணாடினா இப்படி இவ்வளோ இல்லை, ஃபுல் வியூ தெரிகிற மாதிரியான மிரர் முன்னாடி தான் அவங்கள நிற்க வச்சு நீங்கள் எடுக்கணும். நீங்களும் அப்படி தான் எடுக்கணும். ஓகே, இப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து இங்கே ஷோல்டர்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் எங்கே அப்படின்னா, இப்போ வந்து இப்படி ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா இதோட ஹை வேல்யூ எது இருக்கோ அதுதான் அவங்களுடைய பஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டு உங்களுக்குன்னா உங்களுக்கே தெரியும் நிப்பிள் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றது. உங்கள் கிளைண்ட்டுக்குன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களோட பஸ்ட் பாயிண்ட் இருந்து அவங்கள இப்படி கை வைக்க சொன்னீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து அண்டர் பஸ்ட், அப்படியே மெஷர்மெண்ட் டேப்பை இங்கே ஷோல்டரில் நீங்கள் கையை வச்சு பிடிச்சிக்கங்க. உங்கள் கிளைண்ட்டு கை இருந்தாங்க அவங்கள என்ன பண்ணுங்கள், இந்த டேப்பை இப்படி ஓவர் த பஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி அவங்கள விரலை இப்படி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். 1 ஃபிங்கர் இப்படி வச்சு இப்படி எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். எடுத்துகிட்டு போய் கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே அவங்க ஃபிங்கரை வைக்க சொல்லுங்கள். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க, ஓடி போயிடுச்சு மைண்டுக்குள்ளே இருந்து. ஓகே, என்ன அப்படின்னா அவங்களோட பிரேசியர் ஸ்ட்ராப் இங்கே போய் முடிஞ்சிருக்கும், பாடியில் டச் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, அங்கே போய் இந்த டேப்பும் டச் ஆகணும்.
அப்போ தான் ஃப்ரண்ட்டோட லென்த்தை பர்ஃபெக்டாக எடுக்க முடியும். அப்போ தான் இந்த கப் ஷேப் வந்து நம்மளால் நீட்டாக கொடுக்க முடியும். ஓகே, இப்படி ஃபிங்கர் வச்சுட்டாங்களா, வச்சுட்டு இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலால் அந்த டேப்பை அப்படியே பிடிச்சி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ என்னன்னா இந்த 2 விரலுக்கு நடுவில் இருக்கிற அந்த நம்பர் தான் அவங்களுடைய அண்டர் பஸ்ட் மெஷர்மெண்ட். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அவங்க அந்த விரலை மூவ் பண்ணாமல் எடுக்கிறாங்களான்னு நீங்கள் கண்ணாடியில் வந்து செக் பண்ணணும். ஓகே, ஃப்ரண்ட்டு அந்த லென்த்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் எடுக்கலாம். ஷோல்டர் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு இப்போவும் பயம், தயக்கம், கரெக்டாக இருக்கிறோமா என்ன அப்படின்றதுனா, இந்த இடம் சில பேருக்கு குண்டாக இருக்கும், எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படின்னு தெரியாது. ஸ்லீவோட சேர்த்து கூட ஷோல்டரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் இருக்க இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து 2 வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரேட்டு கம்மி தான், 2 வாங்கி வச்சுக்கோங்க. அவங்களோட கைக்கு பின்னாடி இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணுங்க. ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து பாடியில் இங்கே டச் ஆகும். அந்த டச் ஆகிற இடம் தான் அவங்க ஷோல்டர் டிப். ஓகேவா, ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. கலர் கலராக ஸ்டிக்கர்லாம் வைக்கிது இல்லையா, ஸ்டார், பூ, அந்த மாதிரிலாம். அது ஒரு அட்டை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரியிலலாம் இருக்கும். இப்போ அதை இந்த இடத்துல ஒட்டிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டிடுங்க. இப்போ என்ன அப்படின்னா எண்டு டு எண்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க. இப்போ மெஷர்மெண்ட் டேப் எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்றதை நான் சொல்லுவேன். அவங்களோட ஹேரு, இல்லை பூ வச்சுருக்குறாங்க, இல்லை புடவை, ஷாலு, இது ஏதாவது இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். ஒருவேளை அவங்களுக்கு எனக்கு மாதிரி ஷார்ட் ஹேராக இருக்குது அப்படின்னா ஒரு கேட்ச் கிளிப் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஹேரை என்ன பண்ணுங்கள், அப்படியே தூக்கி மேலே பின் பண்ணி. இப்போ எனக்கு வந்து இதை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம், எல்லா முடியையும் வராது. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா ஒரு கேட்ச் கிளிப்பை எடுத்து இப்படி மேலே குத்திடுங்க. ஓகே, எதுவுமே பேக்கில் இருக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்கள் ஒட்டின ஸ்டிக்கர் இங்கே இருக்குது இல்லையா, இதை எப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா இங்கே அந்த ஸ்டிக்கரில் இங்கே வச்சுடுங்க. இந்த மெஷர்மெண்ட் டேப் எங்கே எப்படி ட்ராவல் ஆகி வரணும்னா உங்கள் பின்னன் கழுத்து இங்கே முடியுது இல்லையா, இந்த இடத்துல தொட்டு பார்த்தா தெரியும் ஒரு போன் உங்களுக்கு. இந்த பின்னன் கழுத்து இந்த முடிகிற இடத்துல இருந்து இப்படி ட்ராவல் ஆகி இந்த பக்கத்துக்கு வரணும். ஷோல்டர் மெஷர்மெண்ட் அப்படி தான் எடுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் கடையில் போய் ரெடிமேடாக ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்கல்ல, அந்த ப்ளவுஸ்க்கான மெஷர்மெண்ட், அந்த ப்ளவுஸை எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட் செஸ்ட் தான் எடுப்பாங்க. மிட் செஸ்ட், மிட் பஸ்ட், இந்த ரவுண்டு தான். ஓகேவா, இந்த ரவுண்டு எப்படி எடுக்கணும், எடுக்கக்கூடாது அப்படின்னா எப்படி ட்ராவல் ஆகி வந்துருக்கு பார்த்தீங்களா, இப்படி கீழே இருந்து இங்கே மிட் பஸ்ட்டுக்கு இது ட்ராவல் ஆகி வருது. இப்படி வரக்கூடாது. எப்படி வரணும்னா இந்த சர்க்கம் வந்து கரெக்டாக அப்படி வட்டம் போட்ட மாதிரி இருக்கணும். மேலே கீழே எல்லாம் இல்லாமல் இப்படி இருக்கணும். இது எப்போ உங்களுக்கு தெரியும், நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னாதான் இதை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களான்னு தெரியும். உங்கள் கிளைண்ட்டையும் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு தான் எடுக்கணும். இந்த மெஷர்மெண்ட் எடுக்க அவங்க தயக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி நீங்கள் நின்றுக்கங்க. ஆனால் அவங்களோட வியூவை உங்களால் ஃப்ரண்ட் வியூவை கண்ணாடியில் பார்க்க முடியணும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா மெஷர்மெண்ட் டேப்பை இப்படி பிடிச்சிக்கோங்க. பின்னாடி நின்று கூட நீங்கள் எடுக்கலாம். இப்படி ரேண்டமாக இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அவங்கள என்ன பண்ணுங்க, இந்த டேப்பை கரெக்டாக மிட் பஸ்டில் எடுத்து இப்படி வைக்க சொல்லுங்கள். இப்படி வைக்க சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்ணாடியில் உங்களால் செக் பண்ண முடியும், கரெக்டாக வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். இப்போ என்னென்னா நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, ரவுண்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு. இதை வந்து செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக, இல்லைன்னா மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆயிரும். மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஃபிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஃபிட்டிங் வராது. ஏதாவது ஒரு இடத்துல அது நம்மளுக்கு காட்டும் ரிசல்ட்டில் விசிபிளாக. இப்போ அதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் எப்படி ப்ளேஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னா இதை வந்து பார்த்திங்கன்னா என்னால் மூச்சை நல்லா 100%மே என்னால் மேலே இழுக்க முடியுது, மூச்சை விட முடியுது. இது எங்கேயுமே இந்த மெஷர்மெண்ட் டேப் வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இன்னும் கொஞ்சம் இப்படி அழுத்தி நான் பிடிக்க வச்சுக்கோங்களேன், மூச்சை இழுக்கும் போது அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு மாதிரி தடை போட்ட மாதிரி இருக்கும். மூச்சை முழுசாக இழுக்க முடியாமல் அப்படி பிடிக்கக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட் டேப் வந்து உங்கள் பாடியை அப்படியே சுற்றிட்டு இருக்கணும். லூஸாகவும் இருக்கக்கூடாது, டைட்டாக. இப்போ லூஸாக இருக்குது அப்படின்னா இது சரிஞ்சு கீழே விழும். டைட்டாக இருக்குது அப்படின்னா என்னால் மூச்சை 100%
அப்படி ஃப்ரீயாக இழுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது உங்கள் மனசில் நீங்கள் உங்களை டாக்டராகவே நினச்சிக்கணும். உங்கள் கிளைண்ட்டு பின்னாடி நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு ஒரு டாக்டர் சொல்கிற மாதிரியே நீங்கள் சொல்லணும். ஸோ மூச்சை இழுத்து விடும்போது உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இப்படி எடுக்கிற அந்த அளவே இந்த ப்ளவுஸுக்கான ரிசல்ட்டை எப்படி கொடுக்கும் அப்படின்னா பாடி ஹக்கிங்காக இருக்குங்க. பயங்கரமாக பாடி ஹக்கிங்காக இருக்கும். இந்த ப்ளவுஸ் எங்கேயுமே ஒரு சுருக்கமே வராமல் அந்த அளவுக்கு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸாக இருக்கும். நீங்கள் நான் எடுக்கும்போது இப்படி டைட்டாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ளவுஸை போட முடியாது. கஷ்டப்பட்டு போட்டுட்டாங்க அப்படின்னாலும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிருங்க. சென்டராக எடுக்காதீங்க. சென்டராக எடுத்தாக்க என்ன செய்ய வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மெஷர்மெண்ட் டேப்பை இப்படி ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்படி வச்சு எடுங்க. கிளைண்ட்டு கூச்சப்படுறாங்கன்னா அவங்க பின்னாடி நின்றுக்கங்க. பின்னாடி நின்று இந்த மெஷர்மெண்ட்டை எடுங்க. ஆனால் ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக டேப்பு ப்ளேஸ் ஆகி இருக்கணும். இதுதான் ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ், அதாவது ஒரு பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பஸ்ட் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அதை எடுக்கணும் கண்டிப்பாக. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்தால் தான் இந்த ஃபிட்டிங்லையும் ஃபினிஷிங்லையும் உங்களுக்கு கிடைக்கும். தெரியுதா? இந்த ப்ளவுஸோட ஷேப்பு, கப் ஷேப்பு எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு பாருங்க. இப்படி போயிட்டு இப்படி இருக்குது. தெரியுதா எவ்வளோ அழகாக நீட்டாக போயிட்டு இருக்குன்னு? இந்த மாதிரி வரணும் அப்படின்னா மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்கணும். மெஷர்மெண்ட்டில் மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிற எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து கோத்ரூ அதை ஃபாலோ பண்ணி வந்தாலும் அந்த மிஸ்டேக் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ திரும்ப ட்ரை, ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்க, நான் சொன்ன மாதிரி முழுசாக ஃபினிஷே பண்ணிட்டீங்க, ஆனால் ரிசல்ட் வரல அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். எங்கே மிஸ்டேக் ஆகிருக்கு அந்த அளவை திரும்ப எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எதுவுமே டக்குன்னு எனக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ளவுஸே வந்து சக்ஸஸ் வந்துடல. ஏகப்பட்ட எக்ஸ்பிரிமெண்ட், ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்துருக்கிறேன் நான் ஒரு ப்ளவுஸ்க்கு இந்த ஃபிட்டிங் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. இங்கே என்ன தப்பு நடந்துச்சு, இது எதனால் வந்துச்சு, அப்போ நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்களே அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். எங்கே தப்பு நடந்திருக்கும், அப்போ இதை என்ன பண்ணலாம், அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன். பாம் ரவுண்டில் உங்களுக்கு மிஸ்டேக் ப்ளவுஸில் வந்திருக்கு அப்படின்னா பாம் ரவுண்ட் எடுக்கும்போது நான் எப்படி எடுத்திருக்கேன், கரெக்டாக எடுத்துருக்கிறேன்னா, அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தீங்களோ அது உங்கள் மைண்டில் இருக்கணும். அப்போ நான் சேஞ்ச் பண்ணி எடுத்து பார்க்குறேன், இந்த மாதிரி எடுத்து பார்க்குறேன் அப்படின்னு திரும்ப மெஷர்மெண்ட் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வரணும். அப்போ தான் அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. நம்ம எப்போவுமே ஒரு மிஸ்டேக்லேருந்து கற்றுக்குறோம் தெரியுமா, அந்த விஷயம் மட்டும் நமக்கு மறக்காது. நான் இதை சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா எங்கேயுமே எந்த பாயிண்ட்டையுமே மறைச்சி வச்சுட்டு நான் சொல்லிவிட்டு நான் ரிசல்ட்டில் மட்டும் உங்களுக்கு காட்ட மாட்டேன். 100% சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு மேபி வரல அப்படின்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் நான் சொல்லிட்டேன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸோட லென்த் இங்கே எடுத்தோம் இல்லையா, இந்த லென்த்து நீங்கள் எடுக்கும் போதே செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ரோப்பு ஒன்று கட்டிடுங்க. கரெக்டாக அந்த லென்த்தில் நீங்கள் ரோப் கட்டணும். கட்டிட்டு அந்த ரவுண்டை தான் எக்ஸாக்டாக எடுக்கணும். இந்த ரவுண்டை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ இதை டைட்டாக மெஷர்மெண்ட் டேப்பை பிடிச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக எடுக்கணும். மூச்சை இழுக்கிறதுக்கே சிரமமாக இருக்கணும். அந்த அளவுக்கு டைட்டாக எடுக்கணும் இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை. அப்படி எடுத்தாதான் இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. இந்த வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க, லூஸாக இருக்குது அப்படின்னா இந்த லூஸ் எங்கே ட்ராவல் ஆகி வரும்னா இங்கே ட்ராவல் ஆகி வரும். நீங்கள் என்னதான் ஆம்ஹோலை கரெக்டாக எடுத்திருந்தாலும் இங்கே ட்ராவல் ஆகி வந்து இந்த இடத்துல அப்படி ஃபேப்ரிக் தூக்கிக்கிட்டு நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் இவனோட ரவுண்டு ரொம்ப முக்கியம். இங்கேருந்து கொஞ்சம் மேலே எடுத்தால் இது வேறு அளவில் இருக்கும், இங்கேருந்து கொஞ்சம் கீழே எடுத்தால் அது வேறு அளவில் இருக்கும். அப்போ எக்ஸாக்டாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லென்த் இங்கே எடுத்தீங்க இல்லையா, இங்கே லென்த் எடுத்தீங்க இல்லையா, இந்த ரவுண்டை கணக்கு வச்சு என்ன பண்ணணும், ஒரு ரோப் கட்டிடணும். கரெக்டாக அந்த ரவுண்டை தான் எடுக்கணும். ஓகே, அடுத்து ஆர்ம் ரவுண்ட். ஆர்ம் ரவுண்ட் எடுக்கும்போது உங்களுக்கே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்து பின்னாடி கூட நீங்கள் இப்படி போட்டுடலாம்.
இந்த கை இப்படி கீழே வந்துடணும். கை இப்படி கீழே வந்துடணும். இந்த மெஷர்மெண்ட் டேப் வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி சரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி எடுக்கக்கூடாது. ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் இப்படி எடுக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி சரிஞ்ச மாதிரி எடுக்கக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட் டேப் உங்கள் பாடியில் இப்படி ஃப்ளாட்டாக ப்ளேஸ் ஆகியிருக்கணும் ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஆர்ம் ரவுண்டு கிடைக்கும். அண்ட் கீழே அந்த மெஷர்மெண்ட் டேப் உங்கள் ஆர்ம் பிட்டில் டச் ஆகிட்டு இருக்கணும். இந்த மாதிரி டச் ஆகிடும். உங்கள் கிளைண்ட்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே டச் ஆகிருக்கா மெஷர்மெண்ட் டேப்புன்றதை ஒன்ஸ் கொஷின் ரைஸ் பண்ணி அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி எடுத்துட்டிங்களா, அப்படி கையை தூக்கிக்கிட்டு கூட இதை எடுக்கலாம். கையை தூக்கிட்டு இதை சுற்றிடுங்க. கையை இறக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இது மூவ் ஆகும். இந்த மெட்டல் மூவ் ஆகி ஒரு இடத்துல போய் நிற்கும். அதுதான் உங்களுடைய ஆர்ம் ரவுண்டு மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ லூஸான கார்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக எடுக்க முடியாது. தப்பாக தான் அது ஒரு பெருசாக தான் காட்டும். நீங்கள் இதை பெருசாக காமிச்சிருச்சு அப்படிங்கும்போது அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ராங்கான ரிசல்ட் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்ம் ரவுண்டை வெறும் கையில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த மிட் பஸ்ட் ரவுண்டு எடுக்கும்போது இன்னர் வேர் கண்டிப்பாக போட்டுருக்கணுங்க. எதுவுமே போடாமல் வந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு அவங்களோட ப்ளவுஸையாவது போட்டுட்டு வர சொல்லுங்கள். ஓகேவா, அது போடாமல் வந்து எடுத்தால் இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு நீங்கள் மெஷர் பண்ணிட்டீங்க, மிட் பஸ்ட் ரவுண்டை மெஷர் பண்ணுறீங்க, 40 அப்படின்னு நீங்கள் வருது. அந்த 40 நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணியே கொடுத்துட்டீங்க. ஆனால் அவங்க ப்ளவுஸை போடுற அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, பிரேசியர் போடுவாங்க. இப்போ பிரேசியர் போடுறாங்க அப்படின்னா அவங்களோட பஸ்ட்டு அப்லிஃப்ட் ஆயிரும். கீழே சாக் ஆகிட்டு இருந்தது மேலே தூக்கிடும். அப்படி மேலே தூக்கும் போது இப்போ 40 இருந்தவங்களோட அளவு என்னவா மாறும், 42ன்னு மாறும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டில் மாறும் அது கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் தைச்ச அளவை விட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. எப்படி அந்த ப்ளவுஸை போட முடியும், இங்கேயே நிற்கும் அந்த ப்ளவுஸ். அதனால இந்த மிட் பஸ்ட் ரவுண்டு எடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க இன்னர் வேர் போட்டிருக்கணும். அண்ட் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எந்த இன்னர் வேர் அவங்க போட்டிருந்தாங்களோ அந்த இன்னர் வேர் தான், அதாவது அதே மாடல் அதே சைஸ். ஓகேவா, அது வந்து ப்ளவுஸ்க்கான பிரேசியரோ இல்லை டிஷர்ட்டுக்கான பிரேசியரோ வாட் எவர் அந்த மாடலில் தான் போட்டு அந்த ப்ளவுஸ் போடணும். அப்போ தான் அவங்களுக்கான ஷேப் கப் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். அந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கொடுக்கும்போது பேடர் பிரேசியரை போட்டுட்டு வந்துட்டு ப்ளவுஸ் போடுற அன்னைக்கு சாரி, அதாவது ப்ளவுஸ்க்குனே ஒரு பிரேசியர் இருக்குது தெரியுமா, அந்த பிரேசியரை போட்டு அவங்க போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபிட்டிங் கரெக்டாகவே இருக்காது. ஸோ இது ரொம்ப முக்கியம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்க நீங்கள் இந்த ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸுக்குன்னு நீங்கள் போடுற பிரேசியரை போட்டுட்டு வாங்க மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அப்படின்னு முன்னாடியே சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம பாடியை மெஷர் பண்ணி அந்த அவுட்ஃபிட்டை எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம மெஷர் பண்ணும்போது ஒரு மெஷர்மெண்ட்டும் அவங்க வந்து அந்த பிரேசியரை சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அந்த மெஷர்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் அவங்களோட பஸ்ட் வந்து உள்ளே எல்லாம் போட்டு சேக் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப பழைய பிரேசியர்லாம் போடுறாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராப் வந்து லூஸ் ஆகிட்டு இருக்கும். லூஸ் ஆனால் என்னது, கண்டிப்பாக அது வந்து இப்படி நிற்கும், கீழே நிற்கும், மேலே இழுத்து கொடுக்காது, பஸ்ட்டை இழுத்து கொடுக்காது. இப்போலாம் டீனேஜ் கேர்ள் பஸ்டியராக இருக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க பழைய பிரேசியர், அதாவது இந்த ஸ்ட்ராப் லூஸ் ஆனது போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இப்படி டவுன் ஆகிட்டு தான் வந்து நிற்கிது. இப்போலாம் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டாக என்ன அப்படின்றது தெரியல. ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்படி தூக்கி பிடிக்க சொல்லுங்கள். ஒரு பாடியில் பஸ்ட்டு என்ன ஷேப்பில் எந்த இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இதை தூக்கி பிடிச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் எடுக்கணும். ஏன்னா ப்ளவுஸை போடுற அன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அவங்களுக்கு போட்டிருப்பாங்க, உள்ளே போடுறது எல்லாத்தையும். மற்ற டேஸில் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம ப்ளவுஸில் அண்டர் பஸ்ட்டுன்னு ஒரு அளவு நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து பாடி ஹக்கிங்கான ஒரு அவுட்ஃபிட்டு ப்ளவுஸ் அப்படின்றது நேரடியாக போய் உடம்புல டச் ஆகுது. ஓகே, அப்போ என்னன்னா நம்ம தைச்சு கொடுத்த ப்ளவுஸ் வந்து அண்டர் பஸ்ட் நீங்கள் கரெக்டாக எடுக்கலை, ஒரு 0.5 கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடம் லூஸாக இருக்கும். ஒருவேளை 0.5 நீங்கள் மேலே தப்பாக எடுத்துட்டீங்க
அப்படின்னா என்ன இருக்கும், அந்த ப்ளவுஸ் வந்து இப்படி நிற்கும், ஏறிக்கிட்டு நிற்கும். இப்போ அவங்களோட பஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் சீட் ஆக்குறாங்க அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகும், நெக்லைனை தாண்டி இங்கே மேலே அப்படி பல்ஜ் ஆகிட்டு வரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இது எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சு கிளைண்ட்டுக்கிட்ட கண்டிப்பாக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அவங்கள வந்து கன்சல்டிங் பண்ணணும். எப்படி ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகும்போது என்ன சாப்பிட்டீங்க, ஏது சாப்பிட்டீங்க, எத்தனை நாள் பண்ணது, என்ன பண்ணது, ஏது பண்ணதுன்னு எல்லாத்தையும் நம்மளை கன்சல்டிங் பண்ணுறாங்களோ, நம்மக்கிட்ட வர்ற கிளைண்ட்டையும் நம்ம கன்சல்டிங் பண்ணணும். இன்க்ளூடிங் சாப்பிட்டு வந்தீங்களா, சாப்பிட்டாம வந்தீங்களா, ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டீங்களா, இல்லை எக்ஸஸாக சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் என்கொயரி பண்ணணும். பீரியட்ஸ் டைமில் இருக்கீங்களா, இல்லை நார்மல் டைம், அது எல்லாமே பண்ணணும். இது ஏன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நார்மலான டேஸில் என்னோட வேஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் இழுத்து பிடிச்சா எனக்கு 26 கூட வரும். ஆனால் பீரியட்ஸ் டைமில் எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30ன்னு காட்டுங்க. நார்மலாக மெஷர்மெண்ட் டேப்பை வைக்கும் போதே 30ன்னு காட்டும். ஏன்னா ப்ளோட் ஆகிடும், வயிறு வந்து இப்படி ப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும் பீரியட்ஸ் டைமில் எனக்கு. ஸோ அதனால் இப்போ நான் போய் அளவு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், பீரியட்ஸ் டைமில் அளக்கும் போது 30ன்னு இருக்கும். ஆனால் எனக்கு வந்து 26 இழுத்தை பிடிச்சி போட்டேன் அப்படின்னா, இப்போ 30ன்னு மெஷர் பண்ணி எனக்கு தச்சு கொடுக்குறாங்கன்னா நார்மலான டேஸில் அதை நான் போடும்போது அந்த ப்ளவுஸ் எனக்கு எப்படி இருக்கும். ஓகே, அதனால் உங்கள் கிளைண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் கன்சல்டிங் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாம் சொல்லிட்டேன். ஸ்லீவ் லென்த் இருக்குது. அடுத்து ஆம் ரவுண்டு சொல்லிட்டேன் இல்லையா. ஸ்லீவ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே ஸ்டிக்கர் நீங்கள் ஆல்ரெடி ஒட்டியிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டிக்கரில் வந்து இந்த மெட்டல் டிப்பை வச்சுருங்க. வச்சுட்டு எல்போ வரைக்கும், எல்போனா இந்த கை முட்டி, இந்த கை முட்டி வரைக்கும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கை ஸ்ட்ரைட்டாகவே இருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்படியே வச்சு அவங்களோட லென்த்தை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே 10 இன்ச்சில் எல்போ வந்துடாது. ஓகே, ஸோ 10 இன்ச் ஸ்லீவ் கிடையாது, அதுக்கு பேர் எல்போ லென்த் ஸ்லீவ். ஸோ மெஷர்மெண்ட் டேப் வந்து எங்கேயுமே முறுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இப்படி ஃப்ளாட்டாக தான் இருக்கணும். கையை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். எல்போவுக்கு கீழே அவங்க லென்த்து கேட்குறாங்கங்கும் போது என்ன பண்ணணும்னா எல்போவை இப்படி கிராஸ் பண்ணி தான் மெஷர்மெண்ட் டேப் வரணும். ஓகே, இது வந்து உங்களுக்காக இருந்தால் செல்ஃபாக நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் நமக்கு பார்க்குறது ஈஸி தான் இந்த மெஷர்மெண்ட். ஆனால் டேப்பு இப்படி தான் வரணும். இப்படி கையை உங்களை மடக்கி வச்சுட்டு சொல்லுங்கள். மடக்கி வச்சுட்டு டேப்பை இப்படி எடுத்துட்டு வாங்க. இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்லீவோட லென்த்துக்கும் கேப் ஹைட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களோட விருப்பம், எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்லீவோட ரவுண்டு, எந்த இடத்துல நீங்கள் லென்த் எடுத்தீங்களோ அந்த ரவுண்டு. இந்த ரவுண்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கை இப்படி மடக்கி தான் நீங்கள் வச்சுக்கணும். ஒரு பாடி பில்டர் மாதிரி இப்படி மடக்கி வச்சு தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் கையை கீழே எப்போவுமே இப்படி கீழே நம்ம வச்சுட்டு இருக்க மாட்டோம். கையை மடக்குவோம், வேலை செய்வோம், அப்படி மேலே தூக்குறது, ஏதாவது ஒன்று கை மூமெண்ட்லேயே இருக்குது, நிறைய வேலை செய்வேன் நான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மடக்கி வச்சு தான் எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கையை மடக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இப்படி இப்படி நேராக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கையை மடக்கும் போது அது அப்படியே இறுக்கி பிடிக்குங்க. சில பேர்லாம் ப்ளவுஸை கலட்டிட்டா அப்படி வரி வரியாக ரெட்டாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷனே வந்து நின்று போயிடும். நிறைய பேர் அதுதான் கம்ஃபர்டபுள், அதுதான் அழகு, இப்படி சுருக்கமே இல்லாமல் போடுறது தான். கிடையவே கிடையாதுங்க. பாடியில் பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஆகணும், ஈஸியாக மூச்சு விட முடியணும். அந்த அவுட்ஃபிட்டுக்குள்ளே தான் நாள் ஃபுல்லாக நம்ம குடி இருக்கிறோம். ஸோ அதனால் இங்கே அங்கே கொஞ்சம் லூஸாக இருக்குது, துணி லூஸாக இருக்குது அப்படின்னா அதை நாள் ஃபுல்லாக உங்களால் போட்டுக்க முடியும். இந்த மாதிரி லூஸே இல்லை, பாடியாக பிளேஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இதெல்லாம் 24 மணி நேரம் போட முடியாது. இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் கூட கிடையாதுங்க. லைனிங் இல்லாமல் தைச்ச ஒரு ப்ளவுஸ், லைனிங் கூட கிடையாது. இதில் லைக்ராவோ எதுவுமே நான் அயன் பண்ணலை. இது இதோட ராங் சைடு இந்த கலரில் தான் இது இருக்குது. இதில் எதுவுமே நான் வச்சு லைக்ராவும் அயன் கூட பண்ணலை, லைனிங் கூட கொடுக்கல இந்த ப்ளவுஸில். பட் இதோட ஃபிட்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்க்குறதுக்கு வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் 1 மணி நேரம் அவ்வளோதான். இதுக்கு யாராவது நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்கல, வா உன் ப்ளவுஸ் சூப்பராக இருக்கே, ஃபிட்டிங் ஆசம் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இன்னொரு 1 மணி நேரம் நம்ம அதை போட்டுக்கலாம், ஓகேவா. ஆனால் யாருமே நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியே கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இதை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அப்படி வர்ற மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் வந்து நமக்கு எதுக்கு இல்லை. ஓகே, ஸ்லீவ் லென்த் எப்படி எடுக்கணும், ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன்.
இப்போ இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவுக்கு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அப்போ ஸ்லீவ் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஒன்று ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்றதுக்காண்டி அதை அப்படியே மனப்பாடமாக பண்ணி கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. இது எதனால பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களாவே அதை ரியலைஸ் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்ற நாமளே யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மற்றவங்கள்ட்ட போய் டவுட்டுன்னு கேட்கவே மாட்டாங்க. யோசித்தோம் அப்படின்னா நமக்கே அந்த ஆன்சர் வந்து கிடைச்சிரும். இப்போ ஒரு அவுட்ஃபிட்டுக்குள்ள கை வந்து எப்படி விடுவோம், இப்படி தான் விடுவோம். கை இந்த மாதிரி தான் உள்ளே போகும். அப்போ இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் வந்து எனக்கு பிளேஸ் ஆகணும். இந்த ரவுண்ட் எழுதுங்க, எப்படி இருக்கும், இந்த ரவுண்ட் வந்து சின்னதாக இருக்குது தெரியுதா. என்னால் இந்த ரவுண்டை இப்படி பிடிக்க முடியுது, வந்து என் ரவுண்டு பண்ணி பிடிச்சிருச்சு. இப்போது இங்கே நான் பிடிக்க முடியுதா, பிடிக்க முடியல. அப்போ இந்த ரவுண்டில் நான் ஸ்லீவ் ரவுண்டு வச்சுட்டேன் ஃபுல் ரவுண்டுக்கு அப்படிங்கும்போது இந்த இடம் இங்கே எனக்கு உள்ளே வருமா, இந்த இடம் உள்ளே நுழையுமா, நுழையவே நுழையாது கை. அப்போ இந்த இடம் உள்ளே போய் இங்கே வந்து பிளேஸ் ஆகணும்னா இந்த ரவுண்டை எடுத்தாதான் இது உள்ளே என்ட்ராகி இங்கே வந்து இப்படி நிற்கும். அப்படி நிற்கும் போது இங்கே என்னது கொஞ்சம் நம்மளுக்கு லூஸாக தான் இருக்கும். அந்த லூஸாக இருக்குன்றது நல்லா இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது இருக்கிறதுனால தான் அதை உங்களால் போடவே முடிஞ்சுது. கை வந்து உள்ளே நுழையவே முடிஞ்சுது. ஓகேவா, இதுக்கு பேர் தான் கம்ஃபர்டபுள். எனக்கு இல்லை, எனக்கு ஃபிட்டிங் தான் முக்கியம் அப்படின்னு இதே மெஷர் பண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்த அது மூவ் ஆகி வர்றதுக்குள்ள இந்த ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியை போட்டு அது கிழிஞ்சு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதுதான் ஸ்லீவ் ரவுண்ட் எல்லாமே சொல்லிவிட்டு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை ஓரளவுக்கு விஷயம் தெரியும் அப்படின்னா கூட எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மேபி உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்டை கூட ஏதாவது ஒரு இடத்துல நான் சொல்லலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்கல்ல, அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டு மிஸ் ஆகிடலாம். ஸோ எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே சொல்லிக்கிட்டே போவேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எஸ், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணல மட்டிலே கொட்டுவேன். அதுக்கப்புறம் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். இது மெஷர்மெண்ட் முடிஞ்சிருச்சா, அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி எழுதி மார்க் பண்ணி கட் பண்ணணும் நேரடியாக ஃபேப்ரிக்கில். அது வந்து பார்ட் 2ல் வந்து நான் சொல்லிடுறேன். பார்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ எப்படி ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றத பார்ட் 3ல் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நான் கொஷின் ரைஸ் பண்ணியிருந்தேன், ஒரே வீடியோ போடவா தனித்தனியாக போடுவான்னு. நிறைய பேர் தனித்தனியாக போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்காக இந்த முடிவு நான் எடுத்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடி வந்து நான் கொடுக்க சொல்கிறேன், என்னோடய டீம் வந்து கொடுப்பாங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். எஸ், பார்ட் 2ல் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.